எதை பார்க்க போனீர்கள் என்று இயேசு கேட்கிறார். இயேசு யோவானை குறித்து ஜனங்களுக்குள்ளே சொன்னது என்னவென்றால், எதை பார்க்க வனாந்தரத்துக்கு போனீர்கள்? காற்றினாலே அசையும் நாணலையோ? அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? மெல்லிய வஸ்திரம் தரித்த மனிதனையோ? மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்கள் அரசர் மாளிகையிலே இருக்கிறார்கள். அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? தீர்க்கதரிசியையோ? ஆம், தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மை உள்ளவனையே என்று உங்களுக்கு சொல்கிறேன். அது எப்படியெனில், இதோ நான் என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். அவன் உமக்கு முன்பே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன்தானே. பெண்களிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். அன்பின் ஆண்டவரே, மனிதனை தரிசிக்க அல்ல, ஜீவனாயிருக்கிற உயிர்த்தெழுந்த இயேசுவே மீட்பராயிருக்கிற உம்மை தரிசிக்க நாங்கள் செல்ல கிருபைத்தார். மனிதனை பின்பற்றாதபடிக்கு இறை வார்த்தைகளையும் இறைவனையும் பின்பற்ற எங்களுக்கு கிருபைத்தார். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவரின் அன்பை பரப்ப லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.